வெல்கம் பேக் டு மாமா பேர்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் மாமா வீட்டு கறி விருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் விசேஷத்துல இப்ப காலையில வந்து மஞ்சள் தண்ணி ஆடிருப்பாங்க. நான் மஞ்சள் தண்ணிக்கு வரல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க, முட்டை கிட்ட எல்லாரும் கலக்கிட்டு. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எனக்கு கறி சோறு முடிச்சோம் அப்படின்னா கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அதனால மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு, பழம் எல்லாம் வாங்கிட்டு மாமா கொடுத்துட்டு இங்கே நிறைய பேர் இங்கே கெட் டுகெதர் ஆகுறோம். அதனால இங்கே வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து என் ஃபேமிலியை பார்ப்பீங்க. இன்னைக்கு கறி விருந்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கறி விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சித்தியும் அத்தையும் ஸ்பெஷல் நிறைய இருக்குது போல. இன்னைக்கு எங்கள் மாமா வீட்டு விருந்துல முதல்ல பவுலி உட்காந்துருக்கான். ஏண்டா சொல்லு, என்னென்ன வச்சிருக்காங்களா? ஸ்வீட்டு, கைமா உருண்டை, சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ரசம். ரசம் அவ்வளோ ஸ்மெல் அடிச்சது இல்லை, நல்ல ஸ்மெல் அடிச்சது இல்லை. அவங்க சேர்ந்து ஸ்மெல் தான் வரும். இது அத்தையும் சித்தியும் 2 பேர், எங்கள் அத்தையும் சித்தியும் 2 பேர் சேர்ந்து சமைச்சிருக்கிறாங்க. யார் உட்கார்றது அப்படின்ட்டு வந்து உட்காருங்கன்ட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே 4 பேர் உட்காந்து அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. எங்கத நாதினி அட்டுக்கூட எங்கத ஓகே. சித்தி நீவே மாடேட் ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಡಾದು. ಸರಿವಾ ನಮ್ಮನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ಸೂಪರ್ ಹೆಂಗದವಾ ಮಾಮ? ಅತ್ತ ಮಾಡಿದ ಹೆಂಗದೆ? ஆனா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாக்குற ஒரு ரியாக்ஷன் இருக்காது அவங்க மூஞ்சில. எப்பயும் ஒரே ரியாக்ஷன் தான் இவங்க கிட்ட இல்ல. நானும் சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறேன் அந்த ரியாக்ஷன் தான். அப்படியா? சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்களா? வாங்கி வா. எவ்வளவு திறமைகள் உள்ளடக்கிட்டு. ஓ, எங்களோட ஏஜுக்கு டாலி கொடுக்கறவங்க அவங்க ஒருத்தர் தான் இந்த டீம்லயே. அப்படியா? அப்போ ஓகே. நம்ம வந்துட்டு ஸ்வீட், காரம், பழம் எல்லாம் வாங்கி வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து இப்படி தட்டில் வச்சு தான் கொடுக்கணுமா? நம்மளாம் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், கவரோட எடுத்து நிற்கிறோம். அப்படியெல்லாம் பழக்கலாமா? அதனால வந்துட்டு தட்டில் வச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால வந்து தட்டில் வச்சுன்னு இருக்கேன். இப்ப இதெல்லாம் நமக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை. ஆனா இந்த ஊர் சைடு வந்தாதான் நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு திருப்பி வந்து என்ன சொல்றது, மெமரிஸ் கிரியேட் ஆகுது. ரசம்லாம் என்ன ஸ்மெல்லா இருந்தது தெரியுமா? எங்க அத்தை வச்சது செம்மையா இருந்தது. அதனால இதெல்லாம் வச்சுட்டு வாழைப்பழம் எப்படி நிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நின்னா நின்றுட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே குத்தலாம். இதை வந்து நம்ம அப்படியே குத்துடலாம். இதை அப்படியே தட்டில் குத்துடலாம். ஏன்னா நமக்கு இடம் பத்தாது. போற நாள் இன்னொரு தட்டு தான் வாங்குவோம். இன்னொரு தட்டு வந்துருவா, அப்படியே குத்துருமா. அப்படியே குத்துற வேண்டியது. நம்ம ஊர் பழக்க வழக்கத்துல ஒண்ணு குத்துருவோம், அவங்க ஊர் பழக்க வழக்கத்துல ஒண்ணு குத்துருவோம். அவ்வளவுதான். கரெக்டா? ஓகே. உங்களுக்கு தட்டு கெட்டு இந்த தட்டுல எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை கவர்ல தான் போட்டு வைக்க போறாங்க. கவர்ல தான் போட்டு வைக்க போறாங்க. அத்தை வந்தவொடனே அத்தை கிட்ட குத்துருவோம். எங்க போனாலும் ஒரு டிக்கெட் உங்ககிட்ட ஒட்டிக்குது. ஆனா நீ அந்த மாதிரி கேரக்டரே கிடையாதேடா. உன்னெல்லாம் கொடுமைப்படுத்துற ஆளுகள்ல தெரியலையா? வச்சு செய்யணும்னு தோணும். அந்த மாதிரி மூஞ்சி நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாருமே கசின்ஸா வந்து எங்க போறோம், எங்கேயோ போறோம். மொத்தத்துல கிளம்பி இருக்கோம். அவ்வளவுதான். ரொம்ப வருஷம் கழிச்சு இதெல்லாம் மீட்டிங் நடக்குது. ஆடு பாரு, ரோடு ரொம்ப ஐயோ ரோட்லயே பத்தலுக்குது. ஆடு பாரு நகர்ந்துச்சா? தின்னதெல்லாம் வெளில வந்துரும் போலியே. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாலமலை வந்திருக்கேன். பாலமலை ஹில் ஸ்டேஷன் நம்ம வந்திருக்கோம். பார்த்தா செமையாக இருக்குது. இங்கே இருக்கிற அந்த பெருமாள் கோயில், அந்த மலை பாருங்க பின்னாடி எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய், உன் பேர் என்ன? கைலியா? ஓகே கைலி, ஹாய் சொல்லிடு. ஹாய். இந்த பக்கம் பாருங்க எத்தனை பேர் இந்த பாலமலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இத்தனை வருஷத்தில் சொந்த ஊர் இது. எல்லாரும் போயிட்டாங்க. முன்னாடி தெப்பக்குளம் போகலாம் அப்படி சொல்லியிருக்காங்க.
மௌலி ஃபர்ஸ்ட் டைம் வரியா? ஆல்ரெடி இங்க வந்திருக்கியா? சித்தி கூட இல்ல இங்க வந்ததுல, பாட்டி கூட தாத்தா கூட பாலமலைக்கு மேல வந்ததுல பாரு. நல்லா இருக்குடா மௌலி, இடம் பாக்குறதுக்கு இல்ல செமையா இருக்குது. யாரு இப்படி நடக்கிறா? நிஜமா தெப்ப குளத்துக்கு இறங்குறாங்களா கீழே? இதுன்னு இப்படி போகுது. ஆத்துக்கு கூட போயிடலாம் போல. நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ்மா. எது? ஆமாமா சாப்பிடணும் கண்டிப்பா. அவர் வேற போசில வேற குழம்பு ஊத்தி கொடுக்க சொன்னாரு. உடம்பு குறைஞ்சிரும்டா, ஹெல்த்தியா இருப்போம். செமையா இருக்குது. பச்சை பசேன்னு இருக்குது. மவுளி ஸ்டோரி போட எடுத்துட்டான். ஸ்டோரி போட எடுத்துருக்குறா. நல்லா இருக்குது. 2 கிலோமீட்டர் தெப்ப குளத்துக்கு கூட்டிட்டு போறா. ஆனா வழி முடிஞ்ச பாறை காணோம். ட்ரெக்கிங் கூட்டிட்டு போறாங்க. அம்மா ஏன் செருப்பு பிஞ்சிச்சுமா? போச்சா? தோ எப்படி இருந்த எண்ணெய் எப்படி ஆக்கிட்டீங்கன்னு மௌலி மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஏண்டா உட்கார்ந்த இடத்த விட்டு சீட்டை தேய்க்காத என்னங்க, சீட்டை எவ்வளவு தூரம் நகர்த்துறீங்க? இங்க பாருங்க வழி, என் செருப்பும் பிஞ்சு போச்சு. ஐயோயோ மா, இறங்கும் போது தெரியாதுமா, ஏறும் போது தான் மூச்சு மோசம். ஐயோ பவுலி ஏதாவது வந்துச்சா? இதோ இங்கதான் அப்படின்னு நானுங்க அந்த பசங்களும். ஏறும் போது இப்படி தெரியுதா? ஏற மோசமா தெரிஞ்சா என்ன பண்றது? சிபி தூக்கின்னு வருவா. அத அல்றதுக்கு கூட்டிட்டு வாங்க. சாமா இது சூப்பரா இருக்கும்டா. இங்க வந்து பிராங்க் பண்ணா பில்லர் இருக்கு. அது சாமி கோயிலுடா, டெம்பிள்டா. அது ஹாண்டட் ஹவுஸ் எல்லாம் கிடையாது. ஓ போடுறாங்களா பசவையா செட்டியார் ஃபேமிலிக்குன்னு? ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போனதா நாங்க மனசு தேத்திப்போம். ஹாண்டட் ஹவுஸ், பெரிய ஆலமரத்துக்கு கீழே பசவையா செட்டியார் பேரன் பேத்திகள். என் தாத்தா பேரு இது கொள்ளு பேத்தி. நீ கொள்ளு பேரதான். நீ கொள்ளு பேர, நானும் அவெல்லாம் பேரன். இவங்க வந்து அலேனு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? ஏய் தெப்பக்குளம்டா, எங்க ஊர் தெப்பக்குளம்டா. என்னடா நீ? பாலமலை ரங்கநாதரோட தெப்பக்குளம் அது. ஆனா செமையா இருக்குல்ல, லொகேஷன் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. செமையா இருக்குது பாக்கிறதுக்கு லொகேஷன். பாத்துட்டு தான் இன்னைக்கு வந்து பார்த்தே ஆகணும்னு வந்தேன். ஓ ஆனா இது நல்லா இருக்கு, ஒரு ஹாண்டட் ஃபீலிங் நல்லா இருக்குது இதை பார்த்தவனே எல்லாம். என்ன பாப்பா வந்து நின்று இருக்கேன் அமைதியா, வார்த்தையே இல்ல. ஐயோ ஐயோ போறதுக்குள்ள காஞ்சிருமா, விடுமா. ஐயோ அவளை போய் நினைச்சிட்டீங்களேடா. அடுத்தது ஏய் வேணும் தானே பண்றீங்க. ஐயோ நான் வரல, அப்புறம் போயிடுவேன். ஒரு எப்படி பழுக்குது சொல்றேங்க, பாத்து நில்லுங்க. கால் பத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படினு போயிடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னவாயோ பேர் எடுத்து பார்க்கல. மீன்ஸ் போட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபிஷ் இங்கே வந்துட்டு இருக்குன்னு ஆட்டி விட்டு. தோங்க பாருங்க பாரு, தெரிதா ஃபிஷ்ஷு? எவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் வருது பாரு. இப்போ
கடிக்குது, கால்லாம் கடிக்குது. இப்ப காலை கடிக்குது பாரு, எவ்வளவு மீன் கடிக்குதுங்க. ஆமா, அழுக்கு எடுக்கும் கால்ல இருந்து. எடுப்பாரு படிக்கல. இங்க பாரு, இங்க பாரு எவ்வளவு பெரிய ஃபிஷ் பாருங்க. இங்க பாரு, உங்க டாடி கால்ல அவ்வளவு அழுக்கு வச்சிருக்காரு. தின்னுது, அழுக்கு தின்னுது. நல்ல காலத்துல ஒரு சூற காலத்துல வராது. இப்போ கொத்து நிறைய வந்து கொதியும் போய் எல்லாமே கொத்துது. நடா பண்ற குட்டிமா டவுசருங்கடா. அது பண்ணி கொடு. பா செம போஸ் மௌனா, செம போஸ். அங்க பாரு, நீ நிக்கிற மாதிரி அதுவும் நிக்குது. அங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், இறங்கும் போது இறங்கிட்டோம். ஏற முடியல. நாங்களாச்சும் முன்னாடி வந்துட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் கண்ணு கெட்டுன்னு தரும். ஆளை காணும். ஈஸியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக வேக் பண்ணுது. ஐயோ முடியா, டோர தள்ளின்னு இருக்குது. ஜாலியாக இருக்கு. ஏசிலேயே உட்காந்து உட்காந்து வளர்ந்த உடம்ப இப்படி நோக்கடிக்க முடியலையே. இதுக்கே உனக்கு நாக்கு தள்ளுதா? ஆமா, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்த்துக்கோ. மயில் போயிட்டு இருக்குது உள்ள. இதோ இங்க ஒரு மயில் போகுது. பிகாக். ஒரு வழியா வந்து மலையில உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்குது, முடியல. இந்த டிக்கெட்டுங்கெல்லாம் வருது, வந்தா கார் எடுத்துடலாம். ஐயோ, கறி சோறு தின்ட்டு இப்படி நடக்காம இருக்கு, மூச்சே விட முடியல. எல்லாம் மஞ்சள் நீர் வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் ஆமா, இதெல்லாம் ரிலேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செமையா ஒரு பாலமலையில் ட்ரக்கிங் முடிச்சுட்டு நேராக குழந்தைங்களை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் கசின்ஸாக வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். ஏன்னா செருப்பு பிஞ்சு போச்சு, அதனால நான் ஷாப்பிங் வந்திருக்கோம். அவங்களும் ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்னாங்க. புதுசாக ஏதோ ஸ்டோர் என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அதனால நம்ம அந்த ஸ்டோருக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். வாங்க. க்ராக்ஸ் ஆக்ஷன் அது ஆக்ஷன் மாதிரி இருக்குல்ல. ஆமாம். இப்போ இங்கே வந்த இங்க பாரு லோக்கல் செருப்புலாம் போட்டால் அப்படி தான். லோக்கல் செருப்புலாம் போட்டால் அப்படி தான். கசின்ஸ்லாம் வந்து பிவரேஜ் சாப்பிட வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு மௌலிக் தான் வந்துருக்குது ஆர்டர் பண்ணது. கரெக்டா? இப்படி பார்த்தா மட்டும் உன் மூஞ்சி சிரிப்பாயிரும் மௌலி. இவ்வளோ நேரம் மூஞ்சி எப்படி வச்சிருந்த? ஃபில்டர் நவுத்திட்டே வந்தனா யார் அந்த பொண்ணு பார்த்தேன். செமையாக போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா குழந்தைங்கள விட்டுட்டு வந்த குழந்தைங்க அழுகுறாங்க அப்படின்னு சொன்னதுனால நேராக வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் எங்கே போனோம், எங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். அவங்களும் ஊருக்கெல்லாம் கிளம்புறாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் தான் பேசுவோம். எல்லாருக்கும் பாய் பாய் பாய். எல்லாரும் போயிட்டு வாங்க, ஊருக்கு போயிட்டு வாங்க. பாய். அடுத்த ட்ரிப்பு மீட் பண்ணலாம். ஓகே, பெரியப்பா கூட பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? வீட்டுக்கு வரவங்க வீட்டுக்கு அண்ணு இருக்கு. பாய்டா. கைரா பாய். கைலி பாய். கண்டிப்பா வரோம்டா பாய். அத்தை, சித்தி, சிபி எல்லாருக்கும் பாய் 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 பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லா இன்னைக்கு எங்க கசின்ஸோடையும் எங்க மாமா வீட்டுல விருந்து ஃபுல்லா சாப்பிட்டு இப்ப நைட்டு பூரி, மட்டன் குழம்பு, சிக்கன் எல்லாமே மீதி இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜாலியா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஷாப்பிங் போனோம். அப்புறம் வந்துட்டு அவங்க நமக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து என்ன சொன்னாங்க, பழம், ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு, காரம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் மௌனா வந்து ஊர்ல இருந்து அவங்க வாழை மரத்துல இருந்து பழம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க மாமாவும் மௌனா ஹஸ்பண்ட் அவரும் வந்து நம்மளை டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆட்டோ கிடைக்காதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விழாக முடிச்சுக்கிறேன். இந்த டே ஃபுல்லா சூப்பரா போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாங்க. ஓகே, பாய்.